தகவல் சங்கமம். நான் பாமா சரவணன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ், வியூ பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் செய்ய போகிறது பலாமூஸ் குருமா. இதை பலாக்காயின்னு சொல்லுவாங்க. முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தை பற்றி தான் நம்ம எல்லாருக்கும் நிறையா தெரியும். இந்த பலாமூஸ் பற்றி நம்ம பலருக்கு தெரியறதில்ல. இந்த பலாக்காயில் வந்து அதிக ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த பலாக்காயை சமைச்சு சாப்பிட்றப்ப இறைச்சியை சாப்பிட்றது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த காயில் அதிக நார்ச்சத்தும் நல்ல கொழுப்பும் நிறைஞ்சிருக்கு. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த பலாமூஸ் அடிக்கடி சாப்பிட்டா நல்லா உடம்பு எடை குறையும். சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். குடல் சம்பந்தமான நோயெல்லாம் இந்த பலாமூஸ் வந்து தீர்க்கும். புற்றுநோய்க்கும் இது ஒரு நல்ல மருந்து. பலாக்காயில் வந்து சாம்பார், குருமா, பொடி மாஸ், அப்புறம் வந்து மட்டனோடு சேர்த்து கறி குழம்பாகவும் வைக்கலாம். பலாமூஸ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். பலாமூஸ் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் பலாமூஸு, இதை வந்து பலாக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த பலாமூஸை வந்து நீங்கள் வந்து தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிக்கிட்டு அதை குக்கரில் வச்சு ஒரு விசில், லைட்டாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பலாமூஸ் வந்து நறுக்கிறதுக்கு ரொம்ப தோல் கடினமாக இருக்கும். அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக நறுக்கணும். பிசினாகவும் இருக்கும் நல்லா. அதனால் கையில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கரெக்டாக நறுக்கணுங்க. நறுக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 10 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை தேவையான அளவு. இப்போ வதக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பச்சை மிளகாய் 12 கீரி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரத்துக்கு, அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் அரைக்கணும் ஆற வச்சு. தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. முதல்ல புளியையும் உப்பையும் சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல சட்டி காஞ்சனையும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. வதக்க கொடுத்துருக்க பொருட்களை ஒவ்வொன்றா வதக்குங்க. முதல்ல எண்ணெய் காஞ்சனையும் சோம்பை போடுறேன். சோம்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சோம்பு செவக்கிற வரைக்கும். அடுத்து கசகசாவையும் போட்டு வெடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறேன், பூண்டையும் போட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பச்சை மிளகாயை போட்டுங்க. கீரி வச்சுக்கோங்க பச்சை மிளகாயை, இல்லாட்டி பச்சை மிளகாய் வெடிக்கும். பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பொட்டுக்கல்லையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்துருங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும். இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வதக்கின பொருளையெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. முதல்ல குருமா பண்ணுற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி காஞ்சவனையும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சனையும்
சோம்பு பட்டை போட்டுருங்க. நல்லா வெடிக்கட்டும். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெடித்து செவந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மற்ற பொருட்கள் எல்லாம் சேருங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளாமூஸையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சுருங்க. குருமாவை இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி குருமா வந்து பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் விலகலாம் மூடி போடுங்க, இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும் குழம்பு. மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். மல்லித்தலையை போட்டுருவோம். போட்டு கிளறி விட்டுருங்க. இப்போது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குருமா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இந்த குருமாவை வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் பட்டாணி, காலிஃப்ளவர், கத்திரிக்காய் இல்லாட்டி காலிஃப்ளவர் ப்ளஸ் பட்டாணி சேர்த்து பண்ணலாம். இந்த குருமாவுக்கு வந்து எல்லா வறுவலுமே நல்ல காம்பினேஷன். குருமாவை வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குருமா இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.